சசிகுமார் மற்றும் சிம்ரனோட நடிப்புல அபிசன் ஜீவிந்தோட இயக்கத்துல மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படம் பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க நல்ல விமர்சனங்களை பெற்று மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது தமிழ் சினிமாவுக்கே. இந்த படம் தமிழ் சினிமாவையே திரும்பி பார்க்க வச்சதுங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான கதையை அவ்வளவு அழகா தெளிவா சொல்லி இருந்தாரு அபிசன் ஜீவிந்த். இந்த படம் பாத்தீங்கன்னா உலக அளவுல இப்ப வரைக்கும் 91 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணி சாதனை படைச்சிருக்குங்க. சசிகுமாரோட சினிமா கேரியர்லயே இவ்வளவு பெரிய வசூலை எந்த படமும் பார்த்ததில்லைன்னே சொல்லலாம். சசிகுமாரோட கேரியர்லயே ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா டூரிஸ்ட் ஃபேமிலி படம் அமைஞ்சிடுச்சு. இந்த படத்தை பார்த்து பல நடிகர்களும் அபிசன் ஜீவித்தை கூப்பிட்டு பாராட்டுனாங்க. உதாரணமா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தளபதி விஜய் இவங்கெல்லாம் அபிசன் ஜீவித்தை கூப்பிட்டு நேர்லயே பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. தெலுங்கு நடிகர் நானி கூட இந்த படத்தை பத்தி ரொம்பவே பெருமையா பேசி இருந்தாரு. இந்த படம் தமிழ் சினிமாவுக்கே ஒரு பெருமை சேர்க்கிற விதத்துல அமைஞ்சிருக்குன்ற மாதிரி பல நடிகர் நடிகைகளும் சொல்லி இருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, அபிசன் ஜீவிந்த பல சினிமா நட்சத்திரங்களும் பாராட்ட ஆரம்பிச்சாங்க. இப்படி பாராட்டப்பட்ட டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் பார்த்தீங்கன்னா 91 கோடி ரூபாய் வசூல் பண்ணி இருக்கு அப்படின்ட்டு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் பல திரையரங்குகள்ல அரங்கம் நிறைந்த காட்சிகளா ஓடிக்கிட்டு தாங்க இருக்கு. ரசிகர்கள் போர் அடிச்சுது அப்படின்னா இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி எந்த தேட்டர்ல ஓடுதோ அந்த தேட்டர்ல போய் உட்கார ஆரம்பிச்சுட்டாங்க. எத்தனை தடவை பார்த்தாலும் இந்த படம் சலிக்காது அப்படின்ற மாதிரியே தியேட்டர்ல இருந்து வெளியே வர ரசிகர்கள் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. அபிசன் ஜீவிந்த் அடுத்ததா தமிழ் சினிமாவில் எந்த நடிகரை வச்சு படம் இயக்குவாரு அப்படின்ற எதிர்பார்ப்பும் கோலிவுட் சினிமா வட்டாரத்துல ஒரு பரபரப்பா யோசிச்சுட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் அபிசன் ஜீவிந்த் அடுத்ததா எந்த நடிகர் கூட கைகோர்க்க போறாரு அப்படிங்கிறத.